நிறைய டிப்ஸ் ஐஸ்வர்யாட்ட கேட்டு இன்னைக்கு அவங்கள மாதிரி ஆகலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். என்ன சார் பண்ணணும் அப்படி ஆகணும்னா? மார்னிங் கொண்டு வந்துட்டு உங்க அம்மா இட்லி பொங்கல் இதெல்லாம் முன்னாடி வைக்கும்போது அப்படிலாம் நீங்க தலையாட்ட தேவையில்ல. ஏன் சொல்றதுக்கு முன்னாடி பாரம்பரிய உணவுகளை பத்தி ஒரு நியூட்ரிஷன்ஸ் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவா காலை சாப்பாடுக்கு 4 இட்லி 200 ml சாம்பார் 40 கிராம் சட்னி கிட்ட எடுப்போம். இட்லி மாவுல அரிசி உளுந்து, சாம்பாருக்கு துவரம் பருப்பு, சட்னியில தேங்காய் வறுத்த கடலை, தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பண்ணுவோம். இதுல கார்ப்ஸ், புரோட்டீன், ஃபேட், ஃபைபர், ப்ரோபயோட்டிக்ஸ்னு எல்லா ஊட்டச்சத்துமே இருக்கு. மொத்த கேலரிஸ் பாத்தீங்கன்னா 450 இருந்து 500 இருக்கு. புரோட்டீன் கூட போதுமான அளவுக்கு இருக்கு. எப்படின்னா ஓவரால் ஹெல்த்துக்கு உங்க பாடி வெயிட்ல 0.8 கிராம்ஸ் பெர் கேஜி மினிமம் எடுக்கணும்னு WHO சொல்றாங்க. 70 கிலோ இருக்கிற ஒரு ஆண் 60 கிராம் புரோட்டீனும் 60 கிலோ இருக்கிற ஒரு பெண் 48 கிராம் புரோட்டீனும் மினிமம் எடுக்கணும். இந்த பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன்ல கிட்டத்தட்ட 20% கிடைச்சிரும். இதே மாதிரி பேலன்ஸ்டா நீங்க லஞ்ச், டின்னர், மிட் மார்னிங் ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக்னு எடுக்கும் போது உங்களுக்கு தேவையான மினிமம் புரோட்டீன் இன்டேக்கை ஈஸியா சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். மசில் பில்ட் பண்ணணும்னா 1 இருந்து 1.2 கிராம் புரோட்டீன் பர் கேஜி ஆஃப் பாடி வெயிட் மினிமம் எடுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா புரோட்டீனுக்கு இட்லி மாவுல அரிசி உளுந்த 2:1 இல்ல 1:1 ரேஷியோல சேர்க்கலாம். இல்ல சாம்பார்ல துவரம் பருப்பு எக்ஸ்ட்ரா 20 இருந்து 30 கிராம் சேர்த்து திக்கா பண்ணலாம். பாரம்பரிய உணவுகளை நம்ம பாடி ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதை முற்றிலும் தவிர்க்காம இப்ப இருக்கிற தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கேலரிஸ் அண்ட் மேக்ரோஸை ட்ராக் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம்.